Hi, hello, good evening, my dear children. How are you all? I hope you are doing great, amazing, extraordinary. This is Matilda, Faculty of Science and English. But we are going to see today NCF 2022 and 2023 FS. What is meant by FS? Foundational stage. ஓகேங்களா. என்சிஎஃப்ன்றது வந்து நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா. நம்ம ஒரு ஸ்கூல் போனாக்கா ஆஸ் ஏ பிரின்ஸிபலாவோ இல்லை ஆஸ் ஏ டீச்சராகவோ 3 to 8 குழந்தைங்க இருக்காங்கல்ல, ஏஜோடைய குழந்தைங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி அவங்களுக்கு டீச் பண்ணணும், எப்படிலாம் சொல்லலாம் அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக உணர்வாங்க அப்படின்றது தான். ஓகேங்களா. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த 2022 as well as the 2023. ஓகேங்களா. ஓகே, டுடே என்டர் இன் டு அவர் வீடியோ மோட்டிவேஷனல். ஓகேங்களா. பில்ட் எ டீம் வித் த சேம் ட்ரீம். ஓகேங்களா. அது வந்து ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சரி, நம்மளுடைய யாராக இருந்தாலுமே நம்மளுடைய சிமிலர் தாட்டு, எய்ம்ஸ், ஐடியா இருக்கிறவங்களோட ட்ராவல் பண்ணுறதுன்றது இட்ஸ் வெரி பீஸ் ஆஃப் கேக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி அது. ஓகேங்களா. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் அவங்களும் நினைக்க போகிறாங்க. ஓகேங்களா. அதனால் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப பீஸ் ஆஃப் கேக்கு. அதனால் யூ ஹேவ் டு சூஸ் நீங்கள் யார் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யூ ஹேவ் டு சூஸ். நீங்கள் சேம் ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக யூ ஹேவ் டு combine the people. ஓகேங்களா. அதான் build a team with the same dream. Okay, let's get into our video. Okay, today we are going to see understanding the national curriculum framework. Okay, national NCF ன்னுவாங்க ஷார்ட் ஃபார்மு. ஓகேங்களா. அதில் வந்துட்டு ஸ்பெஷலாக எஃப்எஸ் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜில் 5+3+3+4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு எஃப்எஸ்னால் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு 5th ஸ்டேஜ். எந்த ஏஜ் குரூப் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கனாக்கா 3 to 8 ஏஜ் குரூப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எப்படி வந்துட்டு அவங்க அப்ரோச் பண்ணணும், எப்படி அவங்கள கிளாஸில் நடத்துகிறோன்றதை பற்றி தான் இந்த நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. இதன்படி டீச்சர்ஸ் அவங்க வந்துட்டு டீச் பண்ணணும், பார்த்துக்கணும் சில்ட்ரன்ஸை. தட் இஸ் த மோட்டிவ் ஆஃப் த என்சிஎஃப். ஓகே, இந்த நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கு ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜில் சீம்லெஸ் ஃப்ளோ, அதனுடைய எய்ம்ஸு, கரிக்குலர் கோல்ஸு, காம்பிடென்சினா காம்படேட்டிவ், அடுத்தவங்களோட காம்படேட்டிவ் கிடையாது. காம்பிடென்சினா ஸ்கில்ஸு, ஹவு டு டெவலப் த ஸ்கில்ஸ் இன் த ஸ்மால் சில்ட்ரன். ஓகேங்களா. ஸ்மால் சில்ட்ரனுக்கு நிறைய மொழி பேசக்கூடிய, சின்ன வயசில் நிறையா மொழி கற்றுக்கக்கூடிய திறமை வந்து இன்னேட்டாக அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அதனால தான் ஈஸியாக வந்து லாங்குவேஜை பிக் பண்ணிவிடுவாங்க அவங்க. பெரியவங்களால கொஞ்சம் கஷ்டம், அந்த லாங்குவேஜை வந்து பிடிச்சி பேசுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா. ஆனால் வந்து சின்ன குழந்தைங்க எதை கேட்குறாங்களோ அதை உடனே ஷார்ப்பாக பிடிச்சிப்பாங்க. ஓகே, காம்பிடென்ஸின்றது ஸ்கில்ஸு. லேர்னிங் அவுட்கம்ஸ், அவங்க எவ்வளோ கற்றுக்குனாங்க. நம்ம கற்றுக்கிட்டே இருந்தாக்கா வேலைக்கு ஆகாது. நம்ம கற்றுக் கொடுத்ததில் வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு, அதனுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். எய்ம்ஸ் ஆஃப் த எஜுகேஷன், நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்குடைய எய்ம்ஸ் ஆஃப் த எஜுகேஷன் என்ன, கரிக்குலர் கோல்ஸ் என்ன, காம்பிடென்சிஸ் என்ன, லேர்னிங் அவுட்கம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் NCF FS. ஓகே, வாட் இஸ் மீன் பை பஞ்சகோஷா விகாஸ்? பஞ்சகோஷா மீன்ஸ் 5. ஓகேங்களா. அதாவது பஞ்சகோஷா ரெஃபர்ஸ் டு த ஏன்ஷியன்ட் இந்தியன் கான்செப்ட். பழமையாக நம்ம இந்தியாவில் பயன்படுத்தணும்ல, அந்த 5 இன்டர் கனெக்டட் பண்ணி அந்த லேயரை பயன்படுத்தி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 5. ஓகேங்களா. அனமயா, பிரணாமயா, மனோமயா, விக்னாயமயா, அனந்த்மயா. ஓகேங்களா. அனந்த் மீன்ஸ் ஆனந்த், ஜாய். அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு அந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இருந்துச்சு இல்லையா, அந்த லேயரை கனெக்ட் பண்ணி இப்போ ரைட் நவ் NCF ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜில் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டு அந்த நோட்டை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா. எவ்ரி மினிட். பஞ்சகோஷா, வாட் இஸ் மீன் பஞ்சகோஷா? ஆக்சுவலாக என்னன்னாக்கா பஞ்சகோஷான்றது ஒரு சன்ஸ்கிரிட் டேர்ம்ஸு. ஓகேங்களா. பஞ்சகோஷான்றது சன்ஸ்கிரிட்லேருந்து வந்தது. டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு தி 5 லேயர். ஓகேங்களா. டிஸ்கிரைப் த இன்டர் கனெக்டர்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் இது வந்து ஃபிசிக்கல், அந்த ஃபிசிக்கல், வைட்டல், மென்டல், இன்டலெக்சுவல் அண்ட் ப்ளீஸ்ஃபுல்னால் இதுக்கு லாஸ்ட்டாக வரும். ஓகேங்களா. ப்ளீஸ்ஃபுல், ஹாப்பியாக எப்படி படிக்கிறது, ஹாப்பியாக எப்படி இருக்குன்றதே ஒரு கலை.
ஹாப்பியஸ்ட்டாக எது வந்தால் உன்னை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் எது வந்தால் என்ன இன்சைட் இஃப் யூ ஹேவ் த ஹாப்பினஸ் ஆல்வேஸ் ஹாப்பி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இட் வில் எது வேணால் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இன்டர்னலாக ஹவ் யூ ஆர் பீஸ்ஃபுல்லி யூ ஆர் லிவிங் இன் யுவர் லைஃப் அதுதான் பாயிண்ட்டு. அன்னமயா கோஷா அன்னமயா கோஷனா என்னது ஃபிசிக்கல் பாடி ஐ வில் ரைட் ஹியர் ஜஸ்ட் அ மினிட். அன்னமயா கோஷான்றது ஃபிசிக்கல் பாடி அன்னமயா கோஷான்றது ஃபிசிக்கல் பாடி நரிஷிங் த்ரூ த ஃபுட் அண்ட் ஹெல்த்தி ஹேபிட்ஸ். ஃபிசிக்கல் பாடியை நம்ம நரிஷ்மெண்ட் பண்ணி எப்படி வச்சுருக்குது நரிஷ்மெண்ட் பண்ணால் நியூட்ரிஷன் கொடுத்து எப்படி வந்துட்டு நல்லா வச்சுக்கிறது அதை பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஃபிசிக்கல் பாடினா என்ன அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் சரிங்களா. ஃபுட்டு நல்ல ஃபுட்டு வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. இப்போ சின்ன குட்டி குழந்தைங்களாம் வராங்க அவங்களுக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கையை கழுவிட்டு டெட்டால் போட்டு கை கழுவிட்டு காலை நல்லா கழுவிட்டு வந்துட்டு கர்ச்சிஃபால கையை தொடச்சிட்டு சாப்பிட்ணும் சிந்தாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்கணும். எந்தெந்த நியூட்ரிஷன் வந்து டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த நியூட்ரிஷன் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கா மற்றவங்க டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அவங்க என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்ன சீரியல்ஸு என்ன தானிய வகைகள் என்ன பல்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிஸ்கஷன். இதுதான் ஸ்கூலில் பண்ணணும். நெகட்டிவாக அப்படிலாம் கிடையாது. பாசிட்டிவாக என்னென்னலாம் ஆஸ்பெக்டில் இருக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். சின்ன குழந்தைங்க தானே. வி ஆர் டாக்கிங் அபவுட் தி ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் 3 to 8 இயர்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் சரிங்களா. நெகட்டிவாக பேசுறதை தவிர வேறு என்னென்ன ஆஸ்பெக்ட் இருக்குமோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. அது மாதிரி அன்னமயா கோஷன்றது ஆன்ஷியன் டேஸில் இருந்தது. பழைய ஆன்ஷியன் டேஸ்னால் நம்மளுடைய இந்தியன் சிஸ்டத்தில் இருந்தது. அதை வந்து இப்போது ரைட் நவ் இப்போ இன்டர்கனெக்ட் பண்ணிவிட்டு படிக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அன்னமயா கோஷனா யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஹவு டு ஃபிட் இன் தி ஃபிசிக்கல் பாடி யூஸிங் த நரிஷ்மெண்ட் ஆஃப் தி ஃபுட் அண்ட் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் பிரணாமயா கோஷா. Next is here, let's change the color. Pranamaya Kosha. What is meant by Pranamaya Kosha? அப்படின்றது வந்து உங்களுக்கு வைட்டல் எனர்ஜி ஆஃப் லைஃப் ஃபோர்ஸஸ் லைவாக எப்படி இருக்கணும் லைஃப் ப்ராசஸ் டெவலப் த்ரூ தி ப்ராக்டிஸ் லைக் யோகா அண்ட் மைண்ட்ஃபுல் ப்ரீதிங் ஓகேங்களா. லைவாக எப்படி நல்ல லைஃபுக்கு வந்து உயிர் கொடுத்து வாழ்தல் ஓகேங்களா. நம்ம இப்போ ஒரு சடனாக ஒரு பிரச்சனைனா வந்துட்டு நம்ம யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன் வாயில் வரதெல்லாம் பேசுனாக்கா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். அப்போ வில் டேக் த mindful breathing. Shall I write here? Mindful breathing. Not good. Mindful breathing பண்ணணும் யோகா பண்ணணும் ஓகேங்களா. அதாவது நம்மளுடைய வைட்டல் எனர்ஜியை வந்து பாதுகாத்து வச்சுக்கணும். பிரணாம கோஷான்றது எப்படி வைட்டல் எனர்ஜி ஒரு லைஃப் ஃபோர்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணிவிட்டு த்ரூ தி ப்ராக்டிஸில் அப்படியே லைஃப் ஃபோர்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு மைண்ட்ஃபுல் எனர்ஜி வந்து எப்படி வரும் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் த யோகா அண்ட் மைண்ட்ஃபுல் பிரெத் டேக்கிங் வந்து நாமளே வந்துட்டு நல்லா வந்துட்டு இயற்கையாக க்ரீனரி இருக்கிற இடத்துல நாமளே யூ ஹேவ் டு டேக் ஆக்சிஜன் அண்ட் கிவன் அவுட் த கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து சிம்பிளாக யூ ஹேவ் டு டூ டெய்லி ஓகேங்களா. அது மாதிரி பண்ணலாம். பிரணாமியா கோஷா ஓகே. நெக்ஸ்ட் இஸ் மனோமியா கோஷா. வாட் இஸ் மீன் பை மனோமியா கோஷா? மனோமியா கோஷா அப்படின்றது வந்து எமோஷ்னல் அண்ட் மென்டல் பாடி. எமோஷ்னல் அண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எமோஷ்னல் அண்டு மென்டல் பாடி. நீங்கள் நிறைய இடத்துல ஹையர் அஃபிஷியல் இஃப் யூ லுக் அட் த ஹையர் அஃபிஷியல் தோஸ் ஹூ ஆர் பிரில்லியன்ட் நாட் ஹேவிங் தட் பொசிஷன் தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் எமோஷ்னலி கண்ட்ரோலபிள் எமோஷ்னலாக அவங்க கரெக்டாக இருக்கிறவங்க தான் ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க. நாட் பிரில்லியன்ட்லாம் வந்துட்டு ஆவரேஜாக தான் இருப்பாங்க. பட் எமோஷ்னலாக திங்க் பண்ணுறவங்க காமாக இருக்கிறவங்க வந்துட்டு அந்த எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல இருப்பாங்க. ஐயோ யார் இது சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க. யார் இது சொன்னாலும் நெவர் கிவ் த எனி ரியாக்ஷன் பட் ரெஸ்பாண்ட் பட் நெவர் கிவ் த ரியாக்ஷன் ஓகேங்களா. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளை வந்துட்டு எதுவுமே பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எவ்ரிதிங் apart from anything is coming from the outside is called external factors. அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் எமோஷ்னலி ட்ரிகர் பண்ணாமல் யூ ஹேவ் டு அவங்க தான் வந்து யூ ஹேவ் டு கோ டு த ஹையர் பொசிஷன் ஓகேங்களா. அதுதான் எமோஷ்னலாக அண்ட் மென்டல் பாடியை வந்துட்டு நரிச்சர் த்ரூ தி எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சாப்டரே இருக்குது சைக்காலஜியில். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சோஷியல் எமோஷ்னல் லேர்னிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது தான் மனோமயா கோஷா. மனோமயன்றது மனம் சார்ந்த மென்டல் சார்ந்த எமோஷ்னல் அண்ட் மென்டல் பாடி நரிச்சர் த்ரூ தி எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சோஷியல் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஓகேங்களா. அடுத்து வந்து விக்யானமயா கோஷா ஓகேங்களா. விக்யானமயா கோஷா. வாட் இஸ் மீன் பை விக்னாமியா கோஷா? விக்னாமியா கோஷான்றது இன்டலெக்சுவல் விஸ்டம்னா அறிவு சார்ந்த பர்சன். இன்டலெக்சுவல் விஸ்டம்
wisdom. ஓகே, fostered through the critical thinking and learning. அவங்க வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க. வி குடின் கண்ட்ரோல் அந்த கரிக்குலம் அந்த பாடத்திட்ட சிலபஸுக்குள்ளே வர மாட்டாங்க. தே ஆர் திங்கிங் எக்ஸ்ட்ராடினரி. இட் ஷுட் பி பேட் ஆர் குட் ஆல்சோ. ஓகேங்களா, அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய டாஸ்க்கு மேலே தே ஆர் டூயிங் சம்திங் இஸ் கிரேட்டர். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை வந்து அபோவ் ஆவரேஜ் அபோவ் இன்டெலெக்சுவலில் வந்துடுவாங்க அவங்க. ஓகேங்களா, அவங்கள தான் நம்ம வந்து இந்த மாதிரி போஸ்டர் கிரிட்டிக்கல் திங்கிங்கில் வர ஸ்டூடெண்ட்ஸை இப்படி வச்சுப்போம். ஓகேங்களா, கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இருக்குது ஆல்ரெடி, அதை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும். ஆஸ் எ டீச்சர் யூ ஹேவ் டு என்ஹான்ஸ் தட் wisdom, intellect or wisdom fostered through the critical thinking and learning. ஓகேங்களா, ஆனந்தமயா கோஷா. ஆனந்தமயா கோஷான்றது ஒன்றும் இல்லை, ப்ளீஸ்ஃபுல் இந்த ஹாப்பினஸ் ஆஸ்பெக்ட் கல்டிவேட் த்ரூ தி ஜாய் அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போவுமே ஆப்டமிஸ்டிக்காக இருக்கணும். ஆப்டமிஸ்டிக்னா ஒரு நடக்குதுன்னா அதில் என்ன வந்துட்டு நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு யாருக்கோ சி ஏதோ ஒரு இன்சிடென்ட் இருக்குது, அதில் எவ்வளோதான் 90% இன்கேஸ் நெகட்டிவ் இருந்தால் கூட வாட் அபவுட் 10% ஷுட் பி ஆப்டமிஸ்டிக் திங்ஸ் இஸ் ஹேப்பன் அப்படின்னு யூ ஹேவ் டு திங்க் அபவுட் தட். ஓகேங்களா, ஆப்டமிஸ்டிக்காக இருக்கணும், வந்துட்டு ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஹாப்பினஸாக இருக்கும். ஹாப்பினஸ் மைண்டு தான் அப்படி யோசிக்கும், நெகட்டிவான மைண்ட் எப்பவுமே நெகட்டிவாக தான் யோசிக்கும். பட் ஹாப்பியஸ்ட் பர்சனாலிட்டி தி திங்க் அபவுட் த ஹாப்பினஸ் வந்து. அதுதான் ஆனந்தமயா கோஷ். அனந்தமயான்றது வந்து ஹாப்பினஸ், அனந்தமயான்றது ஹாப்பினஸ், ப்ளீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. இதெல்லாம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிவிட்டு பஞ்சகோஷா விகாஸை யூஸ் பண்ணிவிட்டு என்சிஎஃப் மூலம் சொல்கிறாங்க இப்படி தான் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. லெட் சம்மரைஸ் வாட் வி ஆர் லேர்ன்டு ரைட் நவ். ஓகே, ஜஸ்ட் அனந்தமயான்றது ஃபிசிக்கல் பாடி ஃபுட்டு ஹெல்த்தை வச்சு எப்படி நல்லா வச்சுக்கணும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது. பிரணாயமா கோஷன்றது வந்துட்டு உங்களுக்கு மைண்ட்ஃபுல் எப்படி யோகா பண்ணிவிட்டு பிரணாயமாக இருக்கணும். பிரணாயமான்றது பிரித் டேக்கிங், யோகா அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம மைண்ட் ஃபுல்லாக இருக்கணுன்றது. மனோமயா கோஷன்றது எமோஷனல் இன்டெலிஜென்ட், சோஷியல் எமோஷனல் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணி பசங்களை எப்படி கரெக்டாக வச்சுக்கணுன்றது. விக்னாயமயா கோஷன்றது விஸ்டம், க்ரியேட்டிவிட்டி திங்கிங்கை வந்து நம்ம எப்படி போஸ்டர் பண்ணுறது, அவங்களுக்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு வர்றது. க்ரியேட்டிவிட்டி திங்கிங்கை வந்து எல்லா குழந்தைங்களும் நாட் சிமிலர். ஈச் அண்ட் எவ்ரி 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட், யூனிக் பர்சனாலிட்டி. யூ ஆர் நாட் சப்போஸ் டு பி கெட்டிங் இன் டு தி ஒன் பாயிண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒவ்வொருத்தரும் நரிச்சர் வந்து டிஃப்ரெண்ட், ஜெனட்டிக்கல் ஆல்சோ வெரி டிஃப்ரெண்ட். யூ ஹேவ் டு கண்ட்ரோல் தி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேங்களா, அதுதான் ஆனந்தமயான்றது ப்ளீஸ்ஃபுல் ஹாப்பினஸ், எவ்ரி டைம் ஹாப்பினஸ் தான். அது மாதிரி இருக்க கற்றுக் கொடுக்கணும். தட் இஸ் த ஒன் ஆஃப் தி ஆர்ட். அந்த எதுவுமே இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் ஹாப்பியாக இருப்பாங்க, எல்லாம் இருந்து ஒரு சிலர் துக்கமாக இருப்பாங்க. யார் பெஸ்ட்டு? எதுவுமே இல்லாமல் ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறவங்க பெஸ்ட்டு. ஓகே, எல்லாமே இருந்து என்ன பிரயோஜனம்? ஹாப்பினஸ் இல்லைனா என்ன பிரயோஜனம்? யூ ஹேவ் த கார், யூ ஹேவ் த பங்களாஸ், யூ ஹேவ் பவர், பட் ஹாப்பினஸ் இஸ் மிஸ்ஸிங். வாட் இஸ் மீன் பட் நத்திங். எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க, வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க, சும்மா சிம்பிளாக இருப்பாங்க, தே ஆர் ஹாப்பி. தட் இஸ் த ஆர்ட் ஆஃப் லிவிங் ஹியூமன் பீயிங். ஓகேங்களா, தட் ஆர்ட் யூ ஹேவ் டு லேர்ன். அதை தான் நாம் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எதுவுமே இல்லைன்னு பரவாயில்ல, ஹாப்பியாக இருக்க கற்றுக்கன்னு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தென் கோ டு தி எஜுகேஷன், தென் கோ டு த மணி, எவ்ரி திங் ப்ளா ப்ளா ப்ளா. ஓகே, என்சிஎஃப் இருக்கு இல்லையா, ஹவு டு டீச்னு ஒன்று இருக்குல்ல. லேர்னிங் த்ரூ ப்ளே, கான்வர்சேஷன், ஸ்டோரிஸ், டாய்ஸ், மியூசிக், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஓகே இல்லையா, லேர்னிங் த்ரூ ப்ளே. ஓகே, கான்வர்சேஷன், ஸ்டோரி டெல்லிங், டாய் பேஸ்டு லேர்னிங். ஓகேங்களா, கான்வர்சேஷன்றது ஃப்ரீ அண்டு ஸ்ட்ரக்சரல் கான்வர்சேஷன். ஒரு கான்வர்சேஷன்றது ஃப்ரீயாக கேஷுவலாக குழந்தைங்கிட்ட எப்படி பேசணும் கற்றுக் கொடுக்கணும். ஸ்டோரி டெல்லிங் மோஸ்ட் ஆஃப் த வந்து 3 to 8 சில்ட்ரன் தானே அவங்களுக்கு ஏஜ். எந்த கான்செப்ட் இருந்தாலும் அவங்க ஸ்டோரிஸ் மூலமாக, ப்ளேவே மெத்தட் மூலமாக, அதுக்கப்புறம் நிறைய இருக்குது கேம்ஸ் மூலமாக, இது மாதிரி தான் கற்றுக் கொடுக்கவே முடியும் அவங்களுக்கு. இது நாட் லெக்சர் மெத்தட்லாம் கொடுத்தாக்கா தூங்கிடுவாங்க குழந்தைங்க. லெக்சர் மெத்தட்லாம் வேலைக்கு ஆகாது. அது வந்து பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, அப்போ தான் லெக்சர் மெத்தட் வந்து பெரிய அடலசன்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு வேணால் ஆப்டாக இருக்கும். பட் தே ஆர் கிட்ஸ். அவங்களுக்கு என்ன பண்ணால் ஸ்டோரி டோல்டு வித் த ஃபீலிங்ஸ், ஜெஸ்டரோடு சொல்லணும். ஸ்டோரிஸ்னால் ப்ளா இல்லை, ஒரு ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஒன் கிங் இஸ் தேர் இஸ் ரைடிங் ஆன் த ஹார்ஸ், நோ அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஜெஸ்டர் மூலமாக அந்த நீங்கள் கதை சொல்லும்போது அவங்க உன்னிப்பாக கேட்கணும். உங்களுடைய இதுவே ரொம்ப சுவாரஸ்யமாக. ஓகேங்களா, we are in the classroom, one robbery is enter our classroom,
அண்ட் வெரி பிஞ்ச் ஆஃப் சைலன்ஸ் இஸ் லைக் திஸ் ஒன்லி தட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று மானே தெரியப்போ மானேன்னு ஏதோ ஒன்று ஜெஸ்டர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஓகேங்களா, திஸ் இஸ் வெரி பேஷன்ஸ். ஓகேங்களா, ஸ்டோரி டோல்டு வித் த ஃபீலிங்ஸ் வித் த ஜெஸ்டர்ஸ் அண்ட் அனிமேட்டட் எக்ஸ்பிரஷன் டு பிகம் த மேஜிக்கல் இன்க்ரீஸிங் த ஒகாபுலரி. இப்போது சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டீச்சர்ஸ் சொல்கிற ஒகாபுலரியை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னாக்கா, இப்போ நாமளே கூட ஒரு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராவதோ நம்ம ரொம்ப நேரம் அவங்களே அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் நம்ம அவங்கள மாதிரியே ஒரு சில வார்த்தைகளை நம்மள அறியாமையே சப்கான்ஷியஸ்லி நம்ம சொல்ல ஆரம்பிப்போம், அவங்கள மாதிரி நடக்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலாக நம்மளை அறியாமையே அவங்கள காப்பி டவுன் பண்ணி நம்ம அவங்கள மாதிரியே ஆக்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் சைக்கலாஜிக்கல். அதே மாதிரி தான் குழந்தைங்களும் டீச்சரை ஒரு 8 மணி நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. டீச்சர் பேசுகிற பேச்சே தான் அவங்களும் வீட்டில் போய் பேசுவாங்க. டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா அதே தான் போய் அவங்க வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டீச்சர் இஸ் ஏ பில்டிங் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அவங்க வந்து இந்த சொசைட்டியை பில்ட் பண்ணுறதுல அவங்களோட பெரிய பங்கு இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக குழந்தைங்க நிறைய நேரம் இருக்கிறதால அவங்களோட மேனரிசம், த வே ஆஃப் டாக்கு, அவங்க என்ன பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் காப்பி பண்ணிப்பாங்க. அதனால தான் அட்வைஸ் பண்ண வேணாம், நீங்கள் யாருன்னு வந்து நீங்கள் காமிச்சாவே குழந்தைங்க வந்து 100% பர்ஃபெக்ட் ஆகிடும் டிசிப்ளினா. ஓகேங்களா, நம்ம டைமுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க டைமுக்கு வந்துடுவாங்க. நம்ம நல்லது பண்ணாக்கா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக காப்பி பண்ணிப்பாங்க. நம்ம எப்படியோ அப்படி குழந்தைங்க. ஓகேங்களா, அதான் இன்க்ரீஸ் ஒக்காபுலரி. நீங்கள் என்ன பேச நினைக்கிறீங்களோ அதையே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒக்காபுலரிஸ் போட்டு அழகாக பேசினாக்கா அவங்களே காப்பி பண்ணி போகிறாங்க. ஓகேங்களா, டாய் பேஸ்டு லேர்னிங். அது சின்ன குழந்தைங்கனாவே நிறைய வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த புக்கெலாம் பார்த்தா நிறைய கலர்ஃபுல் புக்ஸாக இருக்கும். ப்ளூ கலரு, பிங்க் கலரு, எல்லோ கலர் அப்படின்னு கலர்ஃபுல்லாக இருக்கும் பேஜ் ஃபுல்லாக. ஒரே ஒரு பேஜில் ஒரு எலிஃபென்ட் மட்டும் இருக்குமே, அதுவுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அது மாதிரி தான். ஓகேங்களா, பிளாக்ஸ் இந்த சின்ன இது மாதிரி பிளாஸ்டிக்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சுட்டு மேத்தமெட்டிக்கல் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணோம். அபாஸ்கஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அபாஸ்கஸ்லாம் இருக்கும். அது மாதிரி இந்த பசில்ஸ் யூஸ் பண்ணி கற்றுக்கணும். டால்ஸு, பால்ஸு, பிரெட் அண்ட் டாய்ஸு, இந்த மாதிரி நிறையா திங்ஸ் யூஸ் பண்ணி கற்றுக் கொடுக்க முயற்சி செய்யணும். நாட் ஓன்லி அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கே போயிடாதீங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா பிளாக் அண்ட் போர்டு, பிளாக் போர்டுக்கு வேலை இல்லை. ஃபஸ்ட்டு பழைய காலத்தில் தானே பிளாக் போர்டு யூஸ் பண்ணாங்க. இப்போ என்ன வேலை? இப்போ எதுக்கும் தேவை கிடையாது. இப்போ என்னென்ன எல்லாத்துலேயும் நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்கும். வித்தவுட் எஜுகேஷன் மட்டும் எதுவுமே வேணால் பழைய டீச்சர் அதே டீச்சர் வருவாங்க, புக் எடுப்பாங்க, அதே மாதிரி லேர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. தட் இஸ் நாட். எல்லாத்துலேயும் வந்து நியூவாக காரில் புதுசு வந்தால் காரில் நியூவு, வீட்டில் புது மாடல் வந்துச்சுனாக்கா வேறு புது மாடலு, எதெல்லாம் புது மாடல் ஆட் பண்ணுமோ எல்லாத்துலேயும் புது மாடலு. எக்ஸப்ட் எஜுகேஷன்னா வாட் இஸ் திஸ்? யூ ஹேவ் டு திங்க் அண்ட் எவ்ரி திங் வந்து அப்டேட்டடாக வந்துட்டு யூ ஹேவ் டு காப்பி டவுன் ஃப்ரம் தி அதர் கண்ட்ரீஸ். வாட் டு டூ? யூ ஹேவ் டு காப்பி டவுன். ஓகே, வில் சி மோர் எக்ஸாம்பிள் ஹவு டு டீச். சாங்ஸு, ரைம்ஸ் யூஸ் பண்ணி கற்றுக் கொடுக்கலாம். லேர்னிங் த்ரூ ப்ளே, மியூசிக் அண்டு மூமெண்ட்ஸை வச்சு கற்றுக் கொடுக்கலாம். ஆர்ட் அண்ட் கிராஃப்டை வச்சு நம்ம லேர்னிங்கை கற்றுக் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா, ஆக்ஷன் சாங்ஸ் தட் கெட் தெம் ஜம்ப், இமிட்டேட். ஓகேங்களா, ஓகே வந்து சாங்ஸை வந்துட்டு இது பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு கிரியேட் த சாங்ஸ். நீங்களே மியூசிக் போடுற மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அது மாதிரி கொஞ்சம் வந்து இந்த குட்டி குட்டி ஸ்டோரிஸை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். மியூசிக் மூமெண்ட்ஸ், சிங்கிங், கிளாப்பிங், எல்லாமே ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் வேணும். சின்ன குழந்தைங்க அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படியே உட்கார வச்சு டீச் பண்ணாக்கா அப்படியே உட்காந்து தூங்கிடுவாங்க. ஓகேங்களா, ஓகே. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக் கொடுத்து அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, லிசிம், மஜ்ரா, இது மாதிரி கேம்ஸ். ஓகேங்களா, ட்ராயிங். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து பென்சிலை பேனா பிடிக்க கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு எழுத கற்றுக்கணும். ப்ராக்டிஸிங் பண்ணுறோம் இல்லையா, ட்ராயிங், பெயிண்டிங், பேஸ்டிங் கிளே, மோல்டிங் த பேப்பர், ஃபோல்டிங் த பேப்பர். ஒரு சிலருக்கு கட் பண்ணி ஒட்டுறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஃபோல்டு பண்ணுறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு பெயிண்ட் பண்ணுறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஆயில் பெயிண்டிங் பண்ணுறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு அந்த நேச்சரோடு போய் விளையாடுறது பிடிக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு குழந்தைங்க ஒரு மாதிரி பண்ணுங்க. ஓகேங்களா, தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே மேம், ஐ வாண்ட் டு கோ அவுட்னா எஸ் யூ கேன் கோ. அந்த குழந்தையோட போயிட்டு அது என்னென்ன பண்ணுறோம் அதான் பார்க்கணும். தட் இஸ் த டியூட்டி இல்லையா. இப்படி தான் யூ ஹேவ் டு டீச். லாங்குவேஜ் லேர்னிங், என்சிஎஃப் ஹவு. ஓகேங்களா, எப்படி லாங்குவேஜ் லேர்னிங்கை வந்து டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி த ஹோம் லாங்குவேஜ் 1 இன் த ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ். ஹோம் லாங்குவேஜ்னால் அந்த ரீஜனல் ஏரியாவில் அந்த குழந்தையுடைய பாஷைகள் இருக்கும் இல்லையா. எப்படியும் ஒரு சிட்டி இருந்ததுனாக்கா, ஒரு பர்டிகுலர் சிட்டி இருந்ததுன்னா அது சரௌண்டிங்ஸ் இருக்கிறவங்க ஒரே பாஷையை தான் பேசுவாங்க. அந்த குழந்தையோட ஹோம் லாங்குவேஜ், அந்தனுடைய குழந்தையோட புரிகிற லாங்குவேஜில் கற்றுக்கணும்.
If not build the bridges from the home language to school language L2. ஓகேங்களா, நீங்கள் நடத்துகிற லாங்குவேஜ் 1ன்றது அவங்களோட தாய்மொழி, லாங்குவேஜ் 2ன்றது இங்கிலீஷு. ஓகேங்களா, ஓகேங்க, அது பில்டிங் பிரிட்ஜாக இருக்கணுன்றாங்க. அந்த தமிழ் லாங்குவேஜுக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் ஒரு பில்டிங் பிரிட்ஜாக இருக்கணும். அது வந்து பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, கன்ஃபியூஷனை ஏற்படுத்தக்கூடாது. ஓகேங்களா, இமர்ஸ் அங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள் என்சிஎஃப்ல, இமர்ஸ் த சில்ட்ரன் இன் மல்டிபிள் ஓரல் லாங்குவேஜஸ் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். இப்போ இந்த சொசைட்டி வந்து டைவர்சிட்டியால் ஆனது. ஒரு ஸ்கூலில் நீங்கள் மல்டி டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. மல்டி டைவர்சிட்டினா சென்னையில் தமிழ் பேசுகிறவங்க மட்டும் கிடையாது, எல்லா லாங்குவேஜ்காரும் அந்தந்த வேறு இடத்துல வந்து கனெக்ட் ஆகுறாங்க. அப்போது ஒரு குழந்தை வந்து வேறு ஸ்டேட்லேருந்து தெலுங்கும் பேசும், கேரளாவும் பேசும், தமிழும் பேசும், துளுவும் பேசும், வேறு என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ அதெல்லாம் பேசும். அதெல்லாம் கற்றுக்க சொல்லி இம்போஸ் பண்ணலை. பட் சர்டன் ஓரல்னால் என்னது, சொல்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக அந்த பசங்களோட விளையாடும் போது கற்றுக்கத்தானே செய்வாங்க. இக்கடா ரான்னுவாங்க, இங்கே போன்னுவாங்க இல்லையா, தமிழில் சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா, இந்த லாங்குவேஜ் ஏன்னாக்கா அன்ஃபார்ச்சுனேட் என்சிஎஃப் வந்து இது ஒன்று சென்ட்ரல்ன்றதால இங்கே வந்திருக்கு. பட் இந்த ஹிந்தி லாங்குவேஜ் எப்போ வரும்னாக்கா இந்த பெரிய பெரிய ஓனர்ஸ்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல்னு வச்சு நடத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த குரூப்பு தான் ஏற்கனவே இந்தியை வர வச்சு அவங்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. தே மேக்கிங் மணி. ஓகேங்களா, அந்த குரூப் அந்த ஓனர்லாம் பிடிச்சாக்கா இந்த ஹிந்தி லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து போயிடும். எந்தெந்த குழந்தைங்க எந்தெந்த லாங்குவேஜ் படிக்கிறாங்களோ அவங்களே தீர்மானம் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இது பணம் பிடுங்கிறதுக்காக இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே தெரியும் யாரை நடத்திட்டு இருக்காங்கன்னா. அவங்களுக்கு பிடிச்சாக்கா எல்லா லாங்குவேஜும் வெளியே போயிடும். குழந்தைங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியணும் அவங்க பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்க மட்டும் முடிவு பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ரீடிங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ தி பிக்சர் புக்ஸ். ரீடிங் ஸ்கில்ஸ் எப்படி வரும்னாக்கா த்ரூ தி பிக்சர் புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ், ரீட் லவுடு. ரீட் வந்து எப்படி பண்ணால் சத்தமாக வாசிக்கணும். கைடட் ரீடிங் யாராச்சும் ஒரு கைட் பண்ணும். இண்டிபெண்ட் ரீடிங் தனியாகவும் ரீட் பண்ணலாம். இன்டராக்டிவ் வித் போயட்ரி, போயமும் ரீட் பண்ணலாம், சாங்ஸ் யூஸ் பண்ணியும் கற்றுக்கலாம் ரீடிங் பண்ணுறதுக்கு. லிட்ரேச்சர், ட்ராமா. ஓகேங்களா, ட்ராமா பண்ண வச்சு இவங்களுக்காக ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாக்கா அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே ரீடிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வே. ரைட்டிங் ஸ்கில் த்ரூ தி ட்ராயிங், லேபிளிங், ஸ்பெல்லிங், ஒர்க் புக்ஸ், கேம்ஸ் that need writings, guided writings, independent writings of words, phrases, then complete the sentence. இது எல்லாமே யூஸ் பண்ணி how to develop the writing skills அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே, how to teach children இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். The 4 block approach for the literacy instruction. There are the 4 major components in language and literacy instruction: oral language, word recognition, reading, writing. ஓகேங்களா, வேர்டு ரெகக்னைசேஷன்னா என்னது, ஓரல் லாங்குவேஜ்னா என்னது, ரீடிங் ரைட்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஓரல் லாங்குவேஜ்னா என்னது, பிக்சர் கான்வர்சேஷன். ஒரு பிக்சரை பார்த்து அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லணும்னு சொல்கிறது. ஓகேங்களா, ஒரு மலை இருந்தது, ஒரு ஒன் மவுண்டன் இஸ் தேர் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அண்டர் த மவுண்டன் ஒன் ரிவர் இஸ் ஃப்ளோ அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கான்வர்சேஷனாக கொண்டு போகிறது பிக்சரை பார்த்துட்டு. ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா, முன்னாடி எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு ஒரு அப்படியே கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷன். ஸ்டோரி டெல்லிங், ஏதாச்சும் ஒரு எதனா ஒரு ஸ்டோரியை பற்றி சொல்கிறது. ட்ராமா அண்ட் ரோல் பிளே. ஓகேங்களா, இதெல்லாம் ஓரல் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஃபார் த கிட்ஸ். ஓகே, வேர்டு ரெகக்னைசேஷன்னா அந்த வேர்டை பார்த்துட்டு ஃபோனலாஜிக்கல் அவேர்னஸ். ஃபோனலாஜிக்னா சவுண்டு. ஓகேங்களா, ஒரு சவுண்டை வச்சு ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறது. அப்படி லெட்டர் ரெகக்னைசேஷன்ஸ். ஓகேங்களா, சவுண்டு சிம்பிள் அசோசியேஷன். ஓகேங்களா, ஸ்கில் ஃபோக்கஸ்டு ரைட்டிங். ஓகே, லெட்டர் அண்டு வேர்டு ரீடிங். ஒரு லெட்டராக வாசிக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் டு டாப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. பாட்டம் டு டாப் அப்ரோச். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெட்டராக வாசிக்கணும், அதுக்கப்புறம் 2 லெட்டராக வாசிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வேர்டை வாசிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸை வாசிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃபை வாசிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் காம்ப்ரஹென்சிவாக வாசிக்கணும். திஸ் இஸ் த பாட்டம் டு டாப் அப்ரோச். ஓகேங்களா, டாப்லேருந்து பாட்டமாக இருக்கக்கூடாது, பாட்டம் டு 1 by 1 போயிட்டு அப்புறம் ரீச் த டாப். அது மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஓகேங்களா, ரைட்டிங் வந்து மாடல்டு ரைட்டிங், ஷேர்டு ரைட்டிங், கைடட் ரைட்டிங். கைடு யாராவது கைட் பண்ணுவாங்க,
we have to children should be right அந்த மாதிரி ஓகேங்களா. ரீடிங் வந்து ரீட் அலவுட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரீடில் வந்துட்டு எக்ஸ்டென்சிவ் ரீடிங் இன்டென்சிவ் ரீடிங் இருக்குது. எக்ஸ்டென்சிவ்னா சத்தமாக வந்து ரீட் பண்ணுறது, இன்டென்சிவ் ரீடிங்னா உள்ள அமைதியாக ரீட் பண்ணுறது, ஸ்கிம்மிங் ஸ்கேனிங் ரீடிங்னு இருக்குது ஓகேங்களா. ஸ்கேனிங்ன்றது வந்துட்டு நல்லா உன்னிப்பாக வந்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி படிக்கணும். ஸ்கிம்மிங்னா அப்படியே ஸ்கிம் பண்ணிவிட்டு என்ன முக்கியம் நியூஸ் பேப்பர்லாம் வாசிப்போம்ல, முக்கியமான ஹெட்லைன்ஸ் மட்டும் வாசிட்டு உள்ள இருக்கிறத பார்க்காம அப்படியே போயிடுறோம்ல, அது மாதிரி ஓகேங்களா. ஸ்கிம்மிங் ரீடிங், ஸ்கேனிங் ரீடிங், இன்டென்சிவ் ரீடிங், எக்ஸ்டென்சிவ் ரீடிங் இதெல்லாம் வந்துட்டு டெவலப்பிங் த ரீடிங் ஸ்கில்ஸ். ஷேர்டு ரீடிங், கைடட் ரீடிங், இண்டிபெண்டன்ட் ரீடிங் தனியாக உட்காந்து வாசிக்கிறது, இல்லை கைடு வேணுமா இல்லை எனக்கு வாசிக்க வராது, யூ ஹேவ் டு டேக் த பீஸ் ஆஃப் பேப்பர் ஆர் சம்படி யாரையாச்சும் உங்களுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கூட நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். தட் இஸ் த திங். Okay, Panchakosha because again I am summarizing that already I thought but again I am revising. Anamaya Kosha அப்படின்றது வந்து physical development related to the physical development. Anamaya Kosha ஓகே. மனமய கோஷானா மென்டல் ஷீட் ஓகேங்களா. யோகா பண்ணணும், பிரெத் டேக்கிங் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அது ரிலவெண்ட்டாக. ஃபிசிக்கல்னால் நல்லா சாப்பிட்ணும், நல்லா ஹெல்தி ஹேபிட்ஸ் வச்சுக்கணும் ஓகேங்களா. அனமயா கோஷா அனந்தமய கோஷா ஹாப்பி ப்ளீஸ் பாடி, ஹாப்பினஸாக இருக்கணும், எப்போவுமே பாசிட்டிவிட்டாக எனர்ஜெட்டிக்காக ஆப்டமிஸ்டிக் பர்சனாலிட்டியாக இருக்கணும் ஓகேங்களா. ஓகே, நாட் பெசிமிஸ்டிக்னால் ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக. ஓகே, ஆப்டமிஸ்டிக்னால் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எதுவாக இருந்தாலும் நான் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. பிரணாமயா கோஷா அப்படின்னா லைஃப் ஃபோர்ஸ் ஷீத், லைஃப் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வச்சுட்டு இருக்கிறதாக. பிரணாமயா அப்படின்னு சொல்லிட்டு. கல்ச்சர் அண்ட் டெவலப்மெண்ட்டு இது வந்து விக்னாயமயா கோஷா அப்படின்றது விஸ்டம். இது வந்து கோகனட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவு சார்ந்தது. கோகனட்டிவ்னு ஒரு வார்த்தை வந்துட்டாவே கோகனட்டிவ் இஸ் ரிலேட்டட் டு த நாலேஜ், மென்டல் ஓகேங்களா. சிந்தித்து ஆராய்தல் அந்த கேட்டகரியில் வந்துடும். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் வந்துடும் சரிங்களா ஓகேங்களா. த பஞ்சகோஷா கான்செப்ட் இமேஜினேஷன் ஆல்சோ மேப் இன்டு டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் என்விஷியேட்ட் இன் த இசிசிஇ விச் ஆர் த பேசிஸ் ஆஃப் த கரிக்குலர் கோல்ஸ். இதெல்லாம் கரிக்குலர் கோல்ஸ். இந்த மாதிரி ஏன்ஷியன்ட்டை யூஸ் பண்ணி தான் ரைட் நவ் வி ஹேவ் டு டீச் த சைல்டு. framework for understanding curriculum இருக்குல்ல, அது within the context of the ECCE. What is meant by ECCE? ECCE, Early Childhood Care and Education. E stand for early, C stand for childhood, C stand for again C stand for care. This is the last E is representing education. Early childhood care and education ஓகேங்களா. அது அவங்களுக்கு எப்படி சின்ன குழந்தைங்களுக்கு 3 to 8 years தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும் இல்லையா, how to teach, what to teach and whether the students are learning or not. நம்ம பாட்டு டீச் பண்ணிட்டு போயிடலாமா, இல்லை அவங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு we have to check. ஓகே, that is the framework for understanding curriculum. அதுதான் NCF சொல்கிறாங்க, நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். அதுதான் அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமரசி 3 to 8 இயர் சில்ட்ரன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பை கிரேடு 3க்குள்ளே 3ஆம் கிளாஸ் போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு எவ்ரிடே மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ரீட் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஒரு 200 வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் மேத்தமெட்டிக்ஸ்லையும் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. அதான் ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமரசி. ரூட்னஸ் இன் இந்தியா எப்படி வந்தது? இது ஒரு திருக்குறளை வந்து கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க என்சிஎஃப்ல. என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது எண்ணணும் நியூமரசி, எழுத்தென்ப லிட்ரஸி. எழுத்தென்பனா எழுதணும், எண்ணணும், பணத்தை கொடுத்தா என்றது இல்லையா, அது மாதிரி தான். எழுத்தென்ப படிக்க தெரியணும், எழுத்தென்ப இவ்விரண்டும் எதுவும் எந்த இரண்டும் எண் என்பதும் நியூமரசியும் லிட்ரஸியும் ரெண்டு கண்ணு இருக்குல்ல, அது மாதிரி யாருக்கு? வாழும் உயிர்களுக்கு. வாழும் உயிர் மானிடர்களுக்கு எல்லாமே எண் என்பதும் எழுத்து என்பதும் 2 கண்கள்னு திருவள்ளுவர் அப்போ சொல்லியிருக்காரு. அந்த ரூட்னஸை தான் இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமரசின்னு படிச்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா. குறள் எங்கன்னு ரிசர்ச் பண்ணாமல் 392 இருக்குது பாருங்கள். அதுதான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. the divine that the lower of the numbers that of the letters give or eyes the wise declare to all on the earth that live. உலகில் வாழ்கின்ற எல்லா உயிருக்கும் என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. குறள் 392 கொடுத்துருக்காங்க. As the above couplet from the ancient Tamil poet திருவள்ளுவர், popularly known as the Valluvar, indicates language and mathematics were seen as 2 eyes.
லாங்குவேஜும் மேத்தமெட்டிக்ஸும் வேர் சீன் ஆஸ் ஏ ட்ரூ ஐஸ் த்ரூ தி விச் வி மேக் சென்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. அந்த லாங்குவேஜும் அந்த மேத்தமெட்டிக்ஸ் தான் இந்த உலகையே புரியறதுக்கான ஒரு பொருள்னு சொல்கிறாங்க. ஐஸ் த்ரூ விச் வி மேக் சென்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. இட் இஸ் நாட் surprising then that language and the mathematics continue to be important for curricular areas even after the 2000 years since this verse was written. ஓகேங்களா, அது மாதிரி தான். அப்போ எழுத படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, அதை வந்து கோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க.